மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நாளுக்குடைய சந்திரன் 7ஆம் இடத்தை அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே மிக சிறப்பான கிரக அமைப்பு என்று இதை சொல்லலாம். ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே, நாளுக்குடையவன் 7ஆம் இடத்திலே, 7க்குடையவன் 10ஆம் இடத்திலே, அப்படி ஒரு கேந்திராதிபதியும் அதற்கு அடுத்த கேந்திரத்திலே வரிசையாக அமைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். அது ராசி அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில், அதாவது கடகத்தில் செவ்வாய். நாளுக்குடையவன் அப்படின்னா சந்திரன், 4ஆம் இடம் கடகம். நாளுக்குடையவன் யாரு? சந்திரன். அந்த சந்திரன் 7ஆம் இடத்துல, அடுத்த கேந்திரம். 4க்கு அடுத்தது 7, அடுத்த கேந்திரம். 7க்குடையவன் 10ஆம் இடத்திலே, 7க்கு அடுத்த கேந்திரம். அது இப்படி 1, 4, 7, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் அந்த 1, 4, 7, 10க்குள்ளேயே வேற வேற இடங்களிலே எல்லாமே ஒன்றுக்கொன்று கேந்திரம் பெற்று மிக மிக சிறப்பாக, மிக வலுவாக, அழகாக அமைந்திருக்கின்றன. இந்த ஒரு கிரக அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் எதை செய்தாலும் அதுல வெற்றி கிடைக்கும். நீங்க எந்த செயலை இன்னைக்கு செய்தாலும் அது நல்லா செஞ்சு முடிப்பீங்க, வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீர்கள். அது உங்களுடைய அலுவலக பணிகளாக இருக்கலாம், அல்லது குடும்ப விஷயமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம், பிரைவேட் விஷயமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டிருந்தால் பொது சேவை தொடர்பான பணிகளாக இருக்கலாம். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் இன்றைய தினத்திற்கான மிக சுருக்கமான பலன் மேஷராசிக்கு என்று உறுதியாக சொல்லலாம். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கும். மிக சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு யோகம். 9ஆம் இடமான திரிகோணத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் இருக்கிறது என்பதே ஒரு யோகம். அதுவும் குருவால் பார்க்கப்படுகிறது என்பது டபுள் மடங்கு யோகம். அதனால இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருப்பீங்க. உற்றார் உறவினர்களை சந்திப்பீர்கள். நண்பர்களோடு பொழுதுபோக்கு அம்சங்களிலே கலந்து கொள்வீர்கள். ஆடல், பாடல், சினிமா, நாடகம், என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நாட்டம் அதிகரிக்கும். ஒரு சிலர் மினி சுற்றுலா சென்று வருவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும், வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வியாபாரத்தின் மூலம் வரவேண்டிய பணம் கைக்கு சேரும். மிதுன ராசிக்கு இது ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்து சந்திரன் என்பது ஒரு யோகம். 2க்குடையவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். மிக சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 11க்குடையவன் 2ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 2க்குடையவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். எனவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்கள் வியாபாரம் நன்றாக நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மாணவ மாணவியருக்கெல்லாம் இப்பொழுது கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். இப்பொழுது விடுமுறை நாட்களாக இருக்கும். கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் போயிட்டு இருக்கும். ஆனா அந்த ஹாலிடேல கூட டயத்தை வேஸ்ட் பண்ணாம புக் எடுத்துட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. மிதுன ராசி மாணவர்களுக்கு கல்வியிலே மிகுந்த ஆர்வம் ஏற்படும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவதால் திருமண தடை விலகும். கடக ராசியிலே இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்கு முயற்சி செய்தால் திருமணம் நடக்கும். முயற்சி செய்யணும். நேரம் நல்லா இருக்கு, முயற்சி செய்யணும். திருமணத்திற்கு முயற்சி செய்வது என்றால் ஏதாவது மேட்ரிமோனி வெப்சைட்ல எல்லாம் போய் பதிவு பண்ணணும். ஏன்னா இப்பெல்லாம் வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, குதிரை கொம்பா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் போடுற கண்டிஷன் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. எந்த காலத்துல இதுக்கு கல்யாணம் ஆக போது தெரியல. இந்த பொண்ணுக்கு கண்டிஷன் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி போடுறாங்க. அதனால உங்கள் வீட்டில் மகனோ அல்லது மகளோ திருமண வயதில் இருந்தால், அவர்களுக்கு கடகராசியாக இருந்தால், நீங்கள் உடனடியாக எல்லா மேட்ரிமோனி வெப்சைட், மேட்ரிமோனி சங்கங்கள், திருமண தகவல் மையம், திருமண தகவலை பரிமாற்றம் செய்யக்கூடிய மையங்கள் நிறைய இருக்கும். இந்த மாதிரி திருமண தகவல் மையத்துல போய் நீங்க பதிவு பண்ணி முயற்சி பண்ணி அங்க நிறைய ஜாதகம் கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு அதுல எத்தனை பொருந்திருக்குன்னு தூசி தட்டி எடுத்து பார்த்தோம்னா 10க்கு 4 தான் தேரும். அதுக்கப்புறம் இதுல மத்ததெல்லாம் இருக்கணும். கிரைட்டீரியா, எந்த ஊர்ல வேலை, என்ன சம்பளம், என்ன மாதிரி வேலை, குடும்பம் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, குடும்பத்தாருடைய ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாத்தையும் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் ஆகும். அதனால இப்பயே ஆரம்பிங்க. மார்கழி மாசத்துல போய் பதிவு பண்ணலாமான்னா பண்ணலாங்க. கல்யாணம் மட்டும்தான் பண்ணக்கூடாது. கல்யாண முகூர்த்தம் ஒண்டிதான் மார்கழி வைக்க கூடாது. பாக்கி எல்லாம் பண்ணலாம்.
முயற்சி பண்ணால் நடைபெறும். கடகத்துக்கு இப்ப 7 சுக்கிரன் குரு பார்வை கிடைக்கிறது. எனவே திருமண முயற்சியில் இறங்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்மராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்கள். சந்தோஷம் வந்துவிடும். நேற்று வரைக்கும் சந்தோஷமா இல்லைன்னா கூட இன்னைக்கு சந்தோஷம் வந்துடும். இன்னைக்கு அவ்வளவு நல்லா இருக்கு நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் சுலபமாக நடைபெறும். தடை இல்லாமல் நடக்கும். எந்தவித தடையுமே கிடையாது சிம்மத்துக்கு. இப்போ தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பணம் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, அசையா சொத்து வாங்குவது விற்பது போன்ற விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தடை இல்லாத நேரம். தடையே கிடையாது. நினைத்ததெல்லாம் நடக்கும் சுலபமாக. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 11 குடையவன் 2ஆம் இடத்திலே இருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். லாபஸ்தானாதிபதி சந்திரன் தனஸ்தானத்திலே இருக்கிறது. அந்த தனஸ்தானாதிபதியோ குருவால் பார்க்கப்படுகிறது, தனகாரகனால் பார்க்கப்படுகிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். ராசியை குரு பார்க்கிறது, ராசி அதிபதியை குரு பார்க்கிறது. இவ்வாறு சில நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வேலைகளும் சுலபமாக நடந்து முடியும். உங்களிடம் பேசாமல் இருந்தவர்களெல்லாம் வந்து பேசுவார்கள். விரோதம் விலகும், நட்பு மலரும். நீங்க பழைய விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்க கூடாது. விரோதம் விலகும் அப்படின்னா அது விலகினா நீங்க அதை ஏத்துக்கணும். இன்னைக்கு என்ன பார்த்து அப்படி சொன்னானே, அவன் கூட போய் நான் பேசுறதா, அவன் என்ன பெரிய இவனாவன் அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு ஈகோ எல்லாம் வச்சுட்டு பேசாம ஏதோ நல்லா நடக்குதா சந்தோஷம். விரோதம் இல்லாம இருக்கணும். வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியம். விரோதிகளே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்பொழுது கன்னிராசிக்கு ஏற்பட போகிறது. அதை நீங்கள் மனமும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் பழக வேண்டும், பேச வேண்டும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற போகின்ற அற்புதமான நாள். துலா ராசி என்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெறும். மிக மிக சிறப்பான சூழ்நிலையிலே நீங்கள் வியாபாரம் செய்கின்ற இடம் அமைந்திருக்கும். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் விரும்பியபடியே நிறைவேறும். என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் திட்டம் தீட்டிக் கொண்டு தொழிலை செய்கிறீர்களோ அந்த உங்களுடைய குறிக்கோள் நிறைவேறுகின்ற ஒரு நேரம். நல்ல தகவல்கள் வந்து சேருகின்ற நேரம். வியாபாரத்திலும் சரி, குடும்ப விஷயங்களிலும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. ராசியை குரு பார்க்கிறது. குழந்தை பாக்கியம் ஏற்படும். 5ல ராகு இருந்தா ஆண் குழந்தை பிறக்கும். நம்ம ஊர்ல நிறைய பேர் 5ல ராகு இருந்தா குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தவறு, முற்றிலும் தவறு. ஜனனகால ஜாதகத்திலே 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நிறைய ஆண் குழந்தைகள் பிறக்கும். 5ஆம் இடத்தில் கேது இருந்தா எல்லாம் பொம்பளை குழந்தைங்களா பிறக்கும். 5ல கேது பெண்ணை கொடுக்கும், 5ல் ராகு ஆணை கொடுக்கும். கோச்சாரத்திலே இப்பொழுது 5லே ராகு இருக்கிறது. ஆனால் குரு பார்வை ராசிக்கு இருப்பதால் ஆண் வாரிசு உருவாக நேரம் இப்பொழுது நன்றாக இருக்கிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நீங்கள் ஏதேனும் முதலீடுகள் செய்திருந்தால் அதில் இப்பொழுது ஒரு சிறிய அளவுதான் லாபம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவு பெரிய லாபம் கிடைக்காது, ஆனால் லாபம் கிடைக்கும். குறைந்தபட்ச லாபம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பணம் கணக்கு வழக்கெல்லாம் உட்காந்து செக் பண்ணுங்க. இன்னைக்கு உட்காந்து என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதுல எவ்வளவு % நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, நம்மளுடைய பணம் எங்கெங்க இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் லிக்விட் கேஷ்ல இருக்கு, எவ்வளவு FDல இருக்கு, எவ்வளவு வந்து மற்ற முதலீடுகளிலே எவ்வளவு பணம் தேங்கி இருக்கிறது என்பதை எல்லாம் உட்காந்து இன்னைக்கு நீங்க கணக்கு பார்க்கறதுக்கு ஏற்ற நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்வீர்கள். ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன. 12 குடையவன் 8ஆம் இடம் சென்று நீச்சமடைந்ததால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் சில நன்மைகள் நடைபெறும். அதே போல சில கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு மறைமுகமாக நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. புதன் வலுவாக இருக்கிறது. வலுவாக என்றால் குரு பார்வையில் 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 10 குடைய புதனை குரு பார்க்கிறது. எனவே தொழில் நன்றாக இருக்கும். எனவே இப்பொழுது தொழிலில் வளர்ச்சி, தொழிலை விரிவு அடைய செய்தல், பெரிய அளவுல தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ண வர 2025ல தொழில் வளர்ச்சி பெருசா இருக்கணும். அதுக்கு உட்காந்து திட்டம் எல்லாம் போடுவீங்க, கால்குலேஷன் எல்லாம் பண்ணுவீங்க. எக்ஸ்பெக்டட் growth என்ன அப்படிங்கறதெல்லாம் உட்காந்து கால்குலேட் பண்ணக்கூடிய நேரம்.
நன்மைகள் நடைபெறும், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனவே தனுசு ராசிக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். மகரத்திற்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். ராசியிலே சுக்கிரன், அதையும் குரு பார்க்கிறது. ராசியிலே உள்ள சுக்கிரனை குரு பார்க்கிறது. எனவே நன்மை, அதிக நன்மை நடைபெறும். நன்மை அப்படின்னா எல்லாத்திலுமே நல்லது. பிசினஸ் பண்ணா பிசினஸ்ல நல்லது நடக்கும், நிறைய ப்ராஃபிட் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே நல்ல பெயர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் நிகழலாம். மகர ராசிக்காரங்களாம் இப்போ ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சுத்திட்டே இருப்பாங்க. வியாபார விஷயமாக சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள். அலுவலகத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் வேற இடத்துக்கு மாத்துவாங்க. இந்த ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ்க்கு மாத்தல் பண்ணுவாங்க. அதனால இடமாற்றம் என்பது இப்பொழுது இயல்பாக ஏற்படும். அதில் பாதிப்பும் இருக்காது. நல்ல சந்தோஷமா போயிட்டு வாங்க. வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணா போயிட்டு வாங்க. அது இதை விட நல்லா இருக்கும். இப்ப நீங்க வேலை பார்க்கிற இடத்தை விட புது இடம் இன்னும் நல்லா இருக்கும். அதனால தைரியமா அதை ஏற்றுக்கொள்ளலாம். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். நீங்கள் பிறந்த ஊருக்கு செல்வீர்கள். நீங்க எங்க பிறந்தீங்களோ பக்தி எங்கேயோ அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது உங்களுடைய பூர்வீக ஊருக்கு செல்வீர்கள். உங்க அப்பா எங்க பிறந்தாரோ அங்க, இல்ல அம்மா எங்க பிறந்தாங்களோ அங்க, இந்த மாதிரி முன்னோர்கள் வாழ்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குலதெய்வத்தின் அருள் இப்பொழுது நிரம்ப கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மிகவும் அந்யோன்யமாக இருக்கும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அனுசரணையாக அட்ஜஸ்டபிளாக அர்த்தம். வில் பி வெரி மச் அட்ஜஸ்டபிள். அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெறும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். மீன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று அமைதியாக இருக்க வேண்டும். அதிகமாக பேச வேண்டாம். ஆதாரமற்ற குறுஞ்செய்திகளை நம்ப வேண்டாம். சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வரும், அதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது, புறக்கணிக்க வேண்டும். யூ ஷுட் இக்னோர் சச் ஃபால்ஸ் மெசேஜ். ஏன்னா இப்ப சைபர் கிரைம்ல நிறைய தில்லுமுல்லு பண்றாங்க. நீங்க ஒரு போன் வரும் சம்பந்தமே இல்லாத நம்பர்ல இருந்து, அதை அட்டன் பண்ணி நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க பேசும்போதே உங்க போன் மூலியமா உங்களுடைய தகவல்களை எல்லாம் திருட முடியும். அந்த மாதிரி எல்லாம் இப்போ டெக்னாலஜியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அட்டன் பண்றீங்க? விட்டுருங்க, வேண்டாம். யாரா இருந்துட்டு போட்டு வேண்டியவங்கன்னா கண்டிப்பா அந்த பேரை நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். சேவ் பண்ண நேம் வந்தா மட்டும் எடுங்க. அன்னோன் நம்பர்ஸ் எல்லாம் வந்தா எடுக்காதீங்க. முன்பின் தெரியாத எண்கள் வந்தால் அதை நீங்கள் எடுக்க வேண்டாம். அந்த போனை இக்னோர் பண்ணுங்க. உங்களுடைய செல்போன்ல ரொம்ப பத்திரமா பாத்துங்க. அது மூலியமா உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது தொல்லை வரும். யாராவது போன் பண்ணி சம்பந்தமில்லாத விஷயம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டாம், கட் பண்ணிடுங்க. இன்று சந்திராஷ்டமம், சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மீனராசி அன்பர்களே.